இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்தும், ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்தும், ஆவியானுடைய செயல்பாடுகளை குறித்தும், நம்மை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றுவதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிறதான ஒரு காரியம், எந்தெந்த இடங்களில் நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க போகிறோம். எந்தெந்த நேரங்களில் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக முத்திரையிடப்படுகிறார். பின்பதாக ஆவியின் அபிஷேகத்தின் வழியாய் நமக்குள்ளாக வந்து செயல்படுகிறார். ஆனால் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிற வரையிலும் நம்முடைய சுய சிந்தைகளை விட்டுவிட்டு ஆவியின் சிந்தைக்கு, ஆவியானவருடைய சிந்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு, ஒரு சில நேரங்கள் சென்ற பிறகு நம்முடைய சுய சிந்தை எட்டி பார்க்க ஆரம்பிக்க விடுகிறது. ஆவியானவருடைய சிந்தை கீழ் இறங்கி நம்முடைய சுயமான சிந்தை மேலெழும்ப ஆகிவிடுகிறது. ஆவியானவருக்கு ஒரு தன்மை உண்டு. அவர் நம்மை நெருக்கி ஏவுவார், ஆனால் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் நம்மை வழிநடத்துவார், ஆனால் நம்மை வழி விலகி போனால் நமக்கு கண்டித்து உணர்த்துவார், ஆனால் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். நம்முடைய வழி விலகி போகும்போது அவர் என்ன செய்து விடுவார்? கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக அவர் ஒதுங்கி விடுவார். பாருங்க, ஒரு சிம்பிளான ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு நண்பருக்கும் நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. ஆனால் அந்த நண்பர் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு காரியம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் செஞ்ச காரியம் உங்களுக்கு பிடிக்கல. அப்போ என்ன செய்வோம்? கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட விலக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா நமக்கும் அவருக்குமான உறவு ரொம்ப தூரமாகி போய்விடும். இப்படி தான் நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குமான உறவு அநேக நேரங்களில் தூரமாக போய்விடுகிறது. நாம் செய்கிறதான காரியம் அவருக்கு பிடிக்காமல் அவரை அநேக நேரத்தில் துக்கப்படுத்துகிறோம். அப்போ அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கும் ஆவியானவருக்குமான உறவு தூரமாகி கொண்டு வருகிறதா நாம் பார்க்கிறோம். நம்முடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஆவியானவருடைய சித்தத்தை நாம் புறம்பே தள்ளும்போது இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது. சிம்சோனை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சிம்சோன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய சுய இச்சையின் மூலமாக, அவருடைய சுயமான இச்சையினால அந்த ஆவியின் அபிஷேகத்தை, அவன் பெற்றிருந்த அந்த ஆவியை அவன் இழந்து போனான். அவன் பெற்றிருந்த அவன் பலத்தை இழந்து போனான். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல அவன் பெற்றிருந்த பலன் அவனை விட்டு போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப சிம்சோன் கர்த்தரை, ஆவியானவரை துக்கப்படுத்த ஆரம்பிக்கிறான். இதே போல அநேகருடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல நாம் கர்த்தரை துக்கப்படுத்த ஆரம்பிக்கிறோம். நம்முடைய சுய இச்சைகளின் வழியாய் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். இரண்டாவது பாருங்க, யோனாவை குறித்த வேதாகமத்தில் நாம் தியானிக்க முடியும். யோனாவை கர்த்தர் நினிவேக்கு செல்லும்படியாக அனுப்பினார். ஆனால் யோனா எங்க சென்றார்? தர்சீசுக்கு சென்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு சித்தத்தை வைத்திருப்பார். ஆனால் அந்த சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் நாம் நம்முடைய சுய சித்தத்தை தேடி செல்கிறோம். அப்படி செல்றப்ப ஆவியானவர் துக்கப்படுகிறார். அப்படி சொல்கிறப்ப இவனுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை விட்டு கடந்து போகிறார். பிரியமானவர்களே, நினிவேக்கு செல்லாத யோனா ஆவியானவரை துக்கப்படுத்தினது போல ஆவியானவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் நீங்களும் நானும் துக்கப்படுத்துகிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாள் ஆராய்ந்து பாருங்க. ஏதாவது ஒரு காரியம் ஆவியானவரே உம்மை பற்றி துக்கப்படுத்துகிற காரியம் என் வாழ்க்கையில இருக்கிறதா யோசித்து பாருங்க. இது ஒரு கீழ்ப்படியாமையின் பாவம். ஆவியானவருக்கு கீழ்ப்படியாம நம்முடைய சுய சித்தத்தின்படி நாம் செய்கிறது ஒரு பாவம். இது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதான ஒரு காரியம். இந்த காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மூன்றாவதாக மோசேயினுடைய சகோதரி மிரியாமை குறித்து நாம் பார்க்கிறோம். மிரியாம் ஆவியானவரை துக்கப்படுத்தினார். எப்படி துக்கப்படுத்தினார்? கர்த்தருடைய மனிதர்களுக்கு விரோதமாய் பேசி துக்கப்படுத்துகிறார். அநேக நேரத்தில் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நிறைய நேரத்தில் அவர்களுக்குள்ளாக என்ற ஆவி கிரியை செய்கிறது என்பதை பகுத்தறியாமல் நாம் கர்த்தருடைய மனுஷர்களுக்கு விரோதமாய் பேசுகிறோம். நம்முடைய ஆலயத்தில் உள்ள போதர்களுக்கு விரோதமாய் பேசுகிறோம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு காரியங்களுக்கு, திருச்சபையில் உள்ள மூப்பர்களுக்கு விரோதமாய் பேசுகிறோம். அநேக காரியங்களை பேசுகிறோம். ஒருவேளை இது நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் யாருக்கு துக்கம்? ஆவியானவருக்கு நிச்சயமாய் துக்கம். நாம் அவருக்கு இலவசமாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை கனப்படுத்தும்படியாய் அவர் நமக்குள்ளாக வந்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவரை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே,
இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறோமா? மிரியாம் கோபத்தின் ஆவியினால், எரிச்சலின் ஆவியினால் நிறைந்திருந்து அவள் பெற்றிருந்த ஆவியை துக்கப்படுத்தினா, மோசையை துக்கப்படுத்தினா, அவள் பெற்றிருந்த ஆவியை துக்கப்படுத்தினா. இன்னைக்கு நம்ம கோபத்தினால், எரிச்சலினால் நிறைந்திருக்கு. நம்மளை அறியாமலே நிறைய நேரத்தில் கோபம் வருகிறது, நிறைய நேரத்தில் எரிச்சல் வருகிறது. இதெல்லாம் ஆவியானவருக்கு பிடிக்காது. அவர் அமைதியான ஒரு சூழ்நிலையில, வெண்புறாவை போல சமாதானமான ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஆவியானவர். ஆனால் நம்முடைய இருதயம் கோபத்தினாலும் எரிச்சலினாலும் வன்கண்களினால் நிறைந்திருக்கும் போது ஆவியானவர் அந்த இருதயத்திற்குள்ளாக வாசம் பண்ண முடியாது. அந்த இருதயத்திலிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி விடுவார். இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு எச்சரிப்பான வார்த்தை கொடுக்கிறார். இது ஒரு நல்ல தருணத்தை, இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், ஆனால் அந்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைய நேரத்தில் நீங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அந்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைய நேரத்தில் நீங்கள் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அந்த வார்த்தையை பேசுகிறார். மகனே, மகளே, ஆவியின் அபிஷேகத்தை உதாசீனப்படுத்தாத, ஆவியானவரை உதாசீனப்படுத்தாத, ஆவியானவரை துக்கப்படுத்தாதே, மிரியாமை போல துக்கப்படுத்தாதே. அடுத்ததாக கூட பார்க்கிறோம், அனனியா சப்பீராலை கூட பார்க்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல அவர்கள் ஆவியானவரை துக்கப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் அவர்கள் மறைத்து வைத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சுய சம்பாத்தியத்தை, இந்த உலகத்தில் பூச்சியும் புழுவும் அரிக்கிறதான இந்த உலக சம்பாத்தியத்தை நாம் வஞ்சித்து கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் நாம் மறைத்து வைத்து கொண்டிருக்கிறோம். நாம் செல்ல வேண்டும், இல்லாற்றி செல்கிறவர்களுக்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும். இந்த ரெண்டையுமே நம்ம செய்யறதில்லை. சுவிசேஷத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த எத்தனையோ பேர் மலை நாடுகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சுவிசேஷர்களாய், எத்தனையோ பேர் மிஷனரிகளாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய போஜனம், என்னுடைய குடும்பம் என்று சொல்லி இருக்கிறோமா? இல்ல ஊழியங்களுக்கு நம்மை உதாரத்துவமாய் அர்ப்பணிக்கிறோமா? ஆலயங்களுக்கு உதாரத்துவமாய் அர்ப்பணிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். தேவன் இதை தான் எதிர்பார்க்கிறார். ஊழியங்களுக்கு உதாரத்துவமாய் அர்ப்பணிக்க வேண்டும். ஏதோ செல்கிறோம், ஏதோ காணிக்கை செலுத்துகிறோம் என்று அல்ல. நாம் செலுத்துகிற காணிக்கையின் மூலமாய் ஒரு ஆத்மாவுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்பதை விசுவாசத்தோடு கூட நாம் செலுத்த வேண்டும். மிரியாமை போல, அனனியா சப்பீராலை போல கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். கடைசியாக சவுலுக்கு ஒரு அருமையான ஒரு பட்டம் இருக்கிறது. அவர் இஸ்ரவேலின் முதல் ராஜா. ஆனால் இந்த இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் தான் பெற்றிருந்த ஆவியை அவர் துக்கப்படுத்தினார். எனவே ஆவியானவர் அவரை விட்டு போய்விட்டார். சவுல் மனுஷ ரீதியாக காணப்பட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியாக இருந்த சவுல் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மனுஷ ரீதியாக அவர் காணப்பட்டார். மனுஷ சிந்தையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். எனவே அதன் மூலமாக அவர் பெற்றிருந்த ஆவியானவரை அவர் துக்கப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ளாக மாம்ச சிந்தை பெருகி கொண்டிருக்கிறதா? மாம்ச சிந்தை நமக்குள்ளாக பெருகி கொண்டிருக்குமானால் நாம் பெற்றிருக்கிற ஆவியை நாமும் துக்கப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் பெற்றிருக்கிற அந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறாரா? உங்களோடு கூட பேசுகிறாரா? இல்லை உங்களுக்கும் ஆவியானவருக்குமான உறவு தூரமாய் போய் கொண்டிருக்கிறதா? நம்முடைய பாவங்களினால், கீழ்ப்படியாமையினால் அவருடைய மகிமையை அநேக நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்வதனால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அவர் பெற வேண்டிய மகிமையை, அவர் பெற வேண்டிய இன்பங்களை அநேக நேரங்களில் நாம் சுதந்திரித்து அதை அநேக நேரங்களில் மாயையான இன்பங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதினால் நாம் துக்கம் அடைகிறோம். பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டிய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளாமல் அதில் அநேக துன்பமான காரியங்களை நாம் ஈடுபடுத்தும் போது அவர் துக்கப்படுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய கருத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆவியானவரே, நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நாம் உண்மை துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்குள்ளாக நீர் வாங்க ஆண்டவரே. அப்ப எனக்குள்ளாக நீர் செயல்படுங்க. உமக்கென்று உண்மையும் உத்தமும் வைராக்கியம் உள்ள சிந்தையுள்ளவனாய் நான் மாறணும் ஆண்டவரே, நான் மாறணும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. உண்மை ஒருபோதும் நான் துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஒரு நண்பர்களாக இருக்கணும் என்று சொல்லி ஆவியானவரோடு கூட உங்கள் உறவுகளை நீங்கள் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அழைக்கிறார். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கோமானால் எங்களை மன்னிங்க. பாவத்தினால் ஆண்டவரே இயேசுப்பா, கரையினால், கீழ்ப்படியாமையினால் ஆண்டவரே இயேசுப்பா, காணிக்கை காரியங்களில் ஆண்டவரே இயேசுப்பா, கோபத்தினால் இந்தந்த காரியங்களில் நாங்கள் உண்மை துக்கப்படுத்தி இருப்போமானால் இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கை விட்டு எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய சிந்தையில நாங்கள் நடக்க, ஆவிக்குரிய சிந்தையில நாங்கள் எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவியானவர் தாமே நீர் கூட வாங்கப்பா, வழி நடத்துங்க சுவாமி. இன்னைக்கு எங்களுக்கும் உமக்குமான உறவை நாங்கள் பலப்படுத்தி நடக்க கிருபை செய்யுங்க. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராமே மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.